ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2023 நிறைய இன்னல்கள், துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாம் இருந்தாலும் நிறைய சந்தோஷமும் இருந்திருக்கும். ஸோ அந்த சந்தோஷம் மட்டும் 2024 கண்டினியூ ஆகட்டும். எந்த ஒரு துக்கம், துயரம் எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிப்போம் கடவுள்கிட்ட. ஓகே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக 31st ஈவினிங் 6 o'clock நம்ம விஜய் சாரோட 68வது படம், அந்த படத்துடைய டைட்டில் அதை ரிலீஸ் பண்ணாங்க ஃபஸ்ட் லுக்கோட. ஸோ அந்த ஃபஸ்ட் லுக்கை பற்றி நம்ம பேச நினச்சோம், பட் சில பல காரணங்கள் நம்மளால் பேச முடியல உடனே. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக செகண்ட் லுக் ஒன்று இருக்குது, நான் அதையும் இறக்கி விட்றேன், நீங்கள் அதுக்கப்புறமா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நியூ இயர் செலிப்ரேஷன், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெலாம் போயிட்டு அப்படியே ஃபேமிலிக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ தான் டைம் கிடச்சிது. சரி, ஓகேங்க, வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கோட் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்குறாங்க. தளபதி 68 டபுள் ஆக்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஒரு ஏஜ்டு லுக், ஒரு யங் லுக், விஜய் சார் நடிக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஃபஸ்ட் லுக் செகண்ட் லுக்லேயுமே அதையே சொல்லிட்டாங்க. கொஞ்சம் வயதான தோற்றத்துலேயும் அதே மாதிரி யங் லுக்கில் நம்ம விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த லுக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், நிறைய டீட்டெயிலிங்லாம் கொடுத்துருக்குறாங்க, அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. என்னென்னா அந்த ஏரோட்ராம் அந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறமா அவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த அவுட்ஃபிட், அந்த பைலட், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஃபஸ்ட் லுக்லேயே சொல்லியிருந்தாங்க. விஜய் சார் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே அந்த ஏஜ்டு லுக், அதாவது இப்போ ஒரு ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய அந்த லுக் உண்மையிலே தாறுமாறு, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நல்லாயிருக்கு. அந்த அந்த பியர்டுக்கும் அவரோட அந்த சால்ட் அண்ட் பெப்பர் அந்த இதுக்கும் அது நல்லாயிருக்கு, அதில் எந்த வித டவுட்டுமே இல்லை. பட் அந்த யங் லுக் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கார்ட்டூன்லலாம் நிறைய கேரக்டர்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி அந்த லுக் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். விஜய் சார் அப்படின்றதே கொஞ்சம் ஒத்து பார்த்தா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான். கண்ணாடி தொடச்சிட்டு பாடுறா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் விஜய் ஃபேன்ஸ். பட் கண்டிப்பாக நீங்கள் அப்படி தான் சொல்லி ஆகணுங்க. முட்டு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அப்படி தான் முட்டு கொடுக்கணும். பட் அந்த லுக் அப்படின்றது எனக்கு ஒருவேளை ஏஐயாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நிறைய ஃபோட்டோஸ் ஏஐ பண்ணி நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு அவுட்புட்டு தான் அந்த யங் லுக்கில் இருந்துச்சு, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஈவன் ஜென்யூன் விஜய் சார் ஃபேன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அது ஆமாம் தானே, கரெக்ட். ஸோ ஃபஸ்ட் லுக் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், செகண்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் டிட்டோ, ரெண்டு லுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஏஐயில் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஒரு பைக்கில் நம்ம விஜய் சார், வயசான விஜய் சார் அண்டு யங் விஜய் சார் ரெண்டு பேரும் சேர்ந்து போகிற மாதிரி, கையில் கன்லாம் வச்சுக்கிட்டு அது மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. பட் என்னென்னா இந்த டிசைன் அப்படின்றதே ஒரு மாதிரி ஒரு அவசர அடிக்கு ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் பண்ண மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் போத் ஃபஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் ரெண்டுலேயுமே பெரிய இம்ப்ரெசிவ் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட் லுக்லேயாவது ஓகே, அந்த ஏஜ்டு லுக்கில் விஜய் சாரோடைய லுக் நல்லா இருந்துச்சு. பட் செகண்ட் லுக்கில் ரெண்டு லுக்குமே ஏதோ ஏஐ அதில் எடிட் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ கோட் அதுதான் டைட்டிலு. அதாவது என்ன படத்துக்கு போனேன், கோட். நம்ம எப்போவுமே சில விஷயங்கள் சொல்லுவோம் இல்லையா, இந்த பாட்டில் இது கோட்டுப்பா, ஏஆர் ரஹ்மான் சாருடைய ஒரு அந்த இதில் இது கோட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சொல்லிகிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ அதையே டைட்டில் வச்சுட்டா என்ன, படம் எப்படா இருக்குது, இந்த படம் எப்படி அப்படின்னு கேட்டால் கோட்டு அப்படின்னு சொன்னால் கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் நிறைய பேர் நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன், என்ன தமிழில் பெயரே வைக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், நீங்கள் தமிழ் படம் எடுக்கிறீங்களா இங்கிலீஷ் படம் எடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே பர்சனலாக ஃபீல் ஆச்சு இந்த டைட்டில் கேட்குறப்ப. ஓகே, கோட் அது அக்செப்டபுள். ஆடு ஆக்சுவலாக நம்ம விபி பிரதர் அவங்க அப்பா பிஜேபியோட கட்சி அனுதாபி இல்லையா. ஸோ நம்ம தமிழ்நாட்டுடைய பிஜேபி தலைவரை எதிர்கட்சிக்காரங்கள்லாம்,
அதாவது அவங்களுடைய எதிர்க்கட்சிகள் அவங்களாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு பேரை சொல்லி கலாய்ப்பாங்க. அந்த பேரை சொல்லிட கலாய்க்கிறீங்க, இருங்கடா நான் அதையே விஜய் சார் படத்தோட டைட்டிலாக வச்சு இங்கே வந்து பட்டை கிளப்புறம் பாரு அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணிட்டாரா என்னமோ தெரில. சரி, ஓகே, அது அவங்களுக்கே வெளிச்சம். பட் என்னென்னா இப்போது இந்த நிறையா நம்ம இந்த மாதிரி இந்த 2K கிட்ஸ் இவங்கெல்லாம் வந்து நிறைய வேர்ட்ஸ் நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஓ மை காட் அது ஒரு டைட்டிலாக, ஓ மை கடவுளே அப்படின்னு வந்துருச்சு. அப்புறமா இப்போ வந்து நம்ம தக் லைஃப் கமல் சார் நடிக்க போகிற படத்துக்கு டைட்டில் அதை வச்சுட்டாங்க. இன்னும் அடுத்து என்னென்ன வைக்க போகிறாங்க அப்படின்றது தெரில. இப்போ வந்து இந்த படத்துக்கு கோட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அதான் எதனாலும் அப்படி தானே வரும் இல்லையா. என்ன பாட்டு? கோட் பாட்டு. அப்போது இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது பாட்டு இருந்தால் கூட உங்களுக்கு அதுதான் இதுதான் கோட் அப்படின்ற மாதிரி கோட் அப்படின்னு வச்சுட்டாங்க. அதாவது படத்தை என்னடா மற்றவன் கோட்டுன்னு சொல்கிறது, நான் படம் டைட்டிலே அதான் வச்சிடறேன்டா, அப்போ கண்டிப்பாக நீ இதை கோட் படம் அப்படி தானே சொல்லி ஆகணும். உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எது எப்படியோ தமிழில் வந்து டைட்டில் வச்சா அந்த மானியம் அப்படின்றது இன்னும் இருக்கா என்னன்னு தெரில. ஒருவேளை இல்லைன்ற காரணத்தினால தான் இப்போ வந்து இஷ்டத்துக்கு எல்லோரும் டைட்டில் வச்சுட்ருக்காங்க அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்போவுமே. ஸோ ஒருவேளை வந்து மானியம் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் டக்குன்னு வந்து ஏன்னா நிறைய அந்த டைமில் வந்து மாற்றுறாங்க. அந்த மாதிரி மானியம் கொடுக்குறதுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்ல உடனே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆங்கிலத்தில் பெயர் வைக்கப்பட்ட பல திரைப்படங்கள் டப்புன்னு வந்து தமிழுக்கு பேர் மாறிச்சு. ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் ரொம்ப எல்லை மீறி போயிட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ஆங்கில எழுத்துக்களுடைய மோகம் ஓகே, அது ஒரு பேன் இந்தியன் இன்டர்நேஷ்னல் லெவலில் போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி தோணலாம். பட் நம்ம எடுக்கிறது ஒரு தமிழ் படம் இல்லையா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான அந்த ஒரு டைட்டில் வைக்கிறது அப்படின்றது தான் உசிதமாக இருக்கும். இப்போ உசிதமாக நீ ஓகே இருந்தாலும் பரவாயில்ல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது GOAT அப்படின்றத வந்து அதோட ஃபுல் ஃபார்மே வந்து டைட்டிலாக வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்க்குறீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் படம் அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருவேளை விபி அவர்கள் நினச்சிருக்காரா அப்படின்றது எனக்கு தெரியல. அதெல்லாம் படம் அல்லது டீசர் அல்லது மோஷன் போஸ்டர் அல்லது ட்ரெய்லர் இந்த மாதிரியான விஷயங்கள் படம் பார்க்குறப்ப தான் நமக்கு வந்து அது ஃபீல் ஆகும். பட் இப்போது இந்த டைட்டில் அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மேபி விஜய் சார் ஃபேன்ஸ் பயங்கரமாக ஓஹோ அப்படின்னு சொல்லி கொண்டாடலாம். பட்டு என்னமோ வந்து ஒரு கேட்சியாக எனக்கு ஃபீல் ஆகலைங்க. அது வந்து இன்னும் போக போக வரக்கூடிய நாட்களில் வந்து நம்ம இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு அப்படிலாம் வந்து நமக்கு வந்து அது ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குமா, இல்லை கடைசி வரைக்குமே அந்த ஒரு அதான் சொல்கிறேன்ல ஒரு ஒட்டுதல் அப்படின்றது இல்லை, ஒரு கனெக்ட் அப்படின்றது வந்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஓகே, உனக்கெலாம் எதுக்கிட்ட கனெக்ட் ஆகணும், எங்களுக்கு கனெக்ட் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் முட்டு கொடுக்குறவங்க முட்டு கொடுக்கட்டும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இந்த டைட்டில் வந்து வச்சுருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். ஸோ ஒன்ஸ் அகெயின் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ எப்படியாவது டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த 2023 வந்து நிறைய விஷயங்கள் நமக்கும் நடந்திருக்கு. ஸோ 2024 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசியும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா துக்ககரமான விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ விஜயகாந்த் சார் பற்றிலாம் நிறையா பேசணும் அப்படின்னு வச்சுருந்தேன். அப்புறமே எங்கள் ஊரில் வந்து அந்த வெள்ளம் அதை பற்றிலாம் பேசணும்னு நினச்சிருந்தேன். பட் டைம் அப்படின்றது வந்து இப்போ ரொம்ப அவ்வளோ பிஸி ஆகிட்டாரா, அவ்வளோ பெரிய அப்போட்டக்கர் ஆகிட்டாரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் டைமிங் அப்படின்றது ஒன்று இருக்குது. போதாக வரைக்கும் நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா. முன்ன மாதிரி வந்து ரொம்ப லேட் நைட்லாம் இப்போ முழிச்சு போய் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப அபூர்வமாக இருக்குது. அந்த மாதிரி தான் வயசு ஏற எல்லாமே நடக்கும். ஸோ அதை தாண்டி அப்பப்போ நம்ம வீடியோஸ் கண்டிப்பாக ஆன் டைம் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆன் டைமில் கொடுக்கலனா கூட எப்போ நம்ம வீடியோ போடுறோமோ அப்போ நம்ம வீடியோ பார்த்து கொஞ்சம் ஓகேப்பா ஏதோ போட்டுக்கிறான் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து உங்களுடைய மேலான ஆதரவை கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ கண்டிப்பாக விஜயகாந்த் சாரை பற்றிலாம் நான் வந்து தனியாகவே ஒரு வீடியோ பண்ணணும். ஏன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். யாருனாலும் நம்ம விஜயகாந்த் சாரை வந்து அப்படி ஒரு ஹீரோவாக கொண்டாடணும், அந்த சின்ன வயசில் ட்ரௌசர் போட்டு. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அவரை பற்றி நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள், நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், இந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள்லாம் பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணுவேன். அதுதான் அவருக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு புகழஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். ஸோ நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து கண்டிப்பாக பேசுவோம். சினிமா தாண்டியும் நிறைய விஷயங்கள் பேசுவோம்.
டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது மக்களே. ஸோ ஒன்ஸ் எனக்கு டைம் இந்த நைட்டு தூக்கத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் ரெகுலராக டெய்லி ஒரு வீடியோ அப்படின்றது நம்ம சேனலில் வந்துடும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மோஸ்ட் ப்ராபப்ளி தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற மாதிரி தை பிறந்தால் நம்முடைய சவுத் சினி டாக்கீஸ் சேனல் ஃப்ரம் 0 சப்ஸ்கிரைபர்ஸ் மறுபடியும் வரும். ஓகேங்களா? ஸோ அது வந்து நானே பண்ணுறேனா இல்லை வேறு யார் மூலமாக நான் பண்ணுறேனா அப்படின்றது நான் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ அட்லீஸ்ட் என் வாய்ஸையாவது கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம பேஷன் ஒன்று இருக்குது இல்லையா, அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஸோ வெயிட் பண்ணுவோம், பேசுவோம் மக்கள். நிறையா அந்த விஷயத்தை பற்றி பேசு, இந்த விஷயத்தை பற்றி பேசு. எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம், நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றது வந்து இங்கே பெரிய விஷயம் கிடையாது. இவன் எதை பற்றி பேசுகிறான், இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறானா, அப்போ தான் நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு கூட்டம் இருந்துச்சு. பட் அந்த மாதிரியான கூட்டம் தேவையில்லை. நம்ம என்ன பேசினாலும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் கண்டிப்பாக நாம் க்ரியேட் பண்ணுறோம், பெருசாக பண்ணுறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸில் வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க.